இந்த சமைத்த உணவு எல்லாமே ஏன் சமைச்சு சாப்பிட்றோம் தெரியுமா? அது ஒரு போதை. சமைத்த உணவு அத்தனையுமே போதை தான். சமைத்த உணவுக்கு நம்ம மனிதர்கள் அடிமை தான். மனிதர்கள் வந்து பிற உயிரினங்கள் வந்து ஏன் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதில்ல? அதாவது சமைக்க முடியாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அது பச்சை உணவுகளை தான் சாப்பிடுது. சமைச்ச உணவுகளுக்கு அது சாப்பிட்டா சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா அது கொஞ்சம் அடிக்ட் ஆகும். சமைச்ச உணவுகளுக்கு அதுவும் அடிமையாகும். பழக்கப்படுத்தினா நீங்களாக போய் சமைச்சு கொடுத்தீங்கன்னா, இப்போ மாடு கழனி தண்ணியை குடிக்கும்போது ஆர்வமாக குடிக்கும். அதுவே பச்சை தண்ணியை குடிக்கும்போது அதுக்கு இருக்கிற ஆர்வம் குறைவாக இருக்கும். கழனி தண்ணி, தவிடெல்லாம் சமைச்சது தானே. இந்த அரிசி தவிடுலாம் இருக்குல்ல, அரிசியை வந்து ரைஸ் மில்லில் போய் அரைச்சி வெளியே வருகிற அந்த அரிசி தவிடு, அந்த அரிசி தவிடுங்கிறது ஒரு சமைக்கப்பட்ட இதுதான். ஏன்னா நெல்லை வேக வச்சு காய வைக்கிறாங்க, அப்புறம் அதை ரைஸ் மில்லில் போட்டு அரைக்கிறாங்க, அப்போ தான் அந்த தவிடு வருது. வேக வைக்கிறோம்ல நெல்லை, வேக வச்சனால தான் அந்த உமி எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு தவிடு தான். அதை வந்து கழனி தண்ணியில் கலந்து உப்பு போட்டு கொடுப்பாங்க அந்த மாட்டுக்கு. அதுக்கு வந்து அந்த அந்த உணவை அந்த மாட்டுக்கு அடிமைப்படுத்தும். ஒரு போதையாக தெரிகிறது. அந்த மாடு அதை எப்படி குடிக்கிறது? உணவாக குடிக்கவில்லை, ஒரு போதையாக நினைத்து குடிக்கிறது. ஆனால் ஒரு பச்சை தண்ணியை குடிக்கும்போது ஒரு மாடு அது வந்து தண்ணியை குடிக்குது. ஆனால் இவங்க கொடுக்குற மனிதர்கள் கொடுக்குற உணவு இருக்குல்ல, அது எல்லாமே போதை. சமைக்கப்பட்ட உணவுகள் அத்தனையுமே போதை. அதனால் போதையே கூடாது என்பது அல்ல. அப்படின்னா சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது என்பதல்ல. போதையிலும் கட்டுப்பாடு இருக்கிறது. சமைச்சிட்டாலே அது போதை தான். ஒரு வேர்க்கடலையே பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உணவு, அதையே வறுத்து சாப்பிட்டிங்கன்னா அது போதை. அதுபோல் போதைக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. சமைத்த உணவுகளிலும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. சமைத்த உணவுகளிலும் சாப்பிடக்கூடாத உணவுகள் இருக்கிறது. சமைத்த உணவுகள் அத்தனையுமே போதை என்றால் போதையை தரும் உணவுகளாக மாறிவிடுகிறது எனும் பொழுது அவற்றிலும் கட்டுப்பாடு இருக்கிறது. போதையிலும் கட்டுப்பாடு இருக்கிறது. என்னென்னா அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், இந்த உணவுகள் சாப்பிடக்கூடாத உணவுகள். இந்த உணவுகளை சமைத்து சாப்பிடக்கூடாது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், எதை நாம் பச்சையாக சாப்பிடுகிறோமோ அதைத்தான் சமைத்தும் சாப்பிட வேண்டும். எதை நீ சமைத்து சாப்பிடலாம் என்று நான் சொன்னேனோ அதைத்தான் நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட வேண்டும். இதுதான் விதிமுறை. நீங்கள் சமைத்து பச்சையாக சாப்பிடுகிற உணவுகளை தான், இப்போ மரவள்ளி கிழங்கு பச்சையாக சாப்பிடலாம், அதையே சமைச்சு சாப்பிடலாம், உப்பு கூட போட்டுக்கலாம். ஆனால் அரிசியை வந்து பச்சையாகவும் சாப்பிடக்கூடாது, சமைச்சும் சாப்பிடக்கூடாது. கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், இதை நீங்கள் பச்சையாகவும் சாப்பிடக்கூடாது, சமைச்சும் சாப்பிடக்கூடாது. இதுதான் உணவு கட்டுப்பாடு. இதுதான் வந்து அப்போ சமைத்து விட்டாலே அது போதை தான். இந்த பச்சையாக சாப்பிடுகிற அந்த உணவை நீங்கள் சமைப்பதற்கு காரணமே அதில் ஒரு ருசி இருக்குது. அந்த ருசிக்கு நம்ம அடிமையாகிறோம். அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அப்படி அந்த கட்டுப்பாட்டை மீறினா என்ன? ஏன் அரிசி உணவில் ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிட்டா என்ன? அது ஒரு போதை தான். அதை நம்ம எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் போதை. அதெல்லாம் வந்து வன்மையான போதை. மென்மையான போதை நமக்கு தேவை. சமைத்த உணவுகள் நம்மை அடிமைப்படுத்தும். ஆனால் வன்மையாக அடிமைப்படுத்துகிற உணவுகள் இருக்குல்ல, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்லாம் இது வன்மையாக அடிமைப்படுத்தும். அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனால் காய்கறிகளை நீ பொரியல் பண்ணி சாப்பிடு, வேர்க்கடலையை வறுத்து சாப்பிட்ற, அதுவும் போதை தான். ஆனால் அது உங்களை அடிமைப்படுத்தாத போதை. மரவள்ளி கிழங்கை வேக வச்சு சாப்பிட்றீங்க, அதுவும் போதை தான். பச்சையாக சாப்பிட்டா உணவு, சமைச்சு சாப்பிட்டா அது போதை மருந்து. போதைன்னு சொல்லலாம், மருந்துன்னு சொல்லலாம். அப்போ அது வந்து அடிமைப்படுத்தாத ஒரு போதை. மரவள்ளி கிழங்கை சமைச்சு சாப்பிடும்போது அது போதை தான், ஆனால் அது அடிமைப்படுத்தாத போதை. மரவள்ளி கிழங்கு, அது அப்புறம் வந்து ஆனால் சோறை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் சமைச்சு சாப்பிட்டாலும் அது அடிமைப்படுத்துகிற ஒரு போதையாக இருக்கிறது. சோறு, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டாலும் போதை தான், அடிமைப்படுத்துகிற ஒரு போதை. சமைத்து சாப்பிட்டாலும் அதை அடிமைப்படுத்துகிற ஒரு போதை தான். அதனால் அடிமைப்படுத்துகிற போதை நமக்கு வேண்டாம். அடிமைப்படுத்தாத போதை தான் நமக்கு தேவை. அது மதுபானமாக இருந்தாலும் சிகரெட்டாக இருந்தால் கூட மூலிகை சிகரெட்டுன்னு ஒன்று இருக்குது. மூலிகைகளை காய வைத்து நுணுக்கி அதை வந்து ஒரு இலையில் சுருட்டி, காய்ந்த இலையில் சுருட்டி, அதை நீ தீப்பற்ற வச்சு அதை வைத்து புகைப்பிடிக்கலாம். ஆனால் அதில் போதைப் பொருள் கலந்துருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மூலிகை பொருட்களை காய்ந்த இலையில் சுருட்டி ஒரு சுருட்டு மாதிரி, அதில் மூலிகை சிகரெட்டுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கிடைக்குது, அதை வாங்கி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு அடிமைப்படுத்தவே குடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். சிகரெட்டை வந்து எப்படி தொடச்சா விடவே முடியல, காரணம் அதில் போதைப் பொருள் இருக்குது. ஆனால் இந்த நீங்கள் மூலிகை சிகரெட், ஹெர்பல் சிகரெட்டுன்னு ஒன்று இருக்குது, அது உங்களை அடிமைப்படுத்தவே படுத்துது, அதை குடிக்கிறதே கஷ்டம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சிகரெட்டு தான் நம்ம குடிக்கணும். தேவை அறிஞ்சால் தான் நம்ம குடிப்போம். அந்த மாதிரி அடிமைப்படுத்தாதவற்றை நாம் தேவை இருந்தால்தான் பண்ணுவோம். தேவையில்லாமலே நம்ம வந்து இன்றைக்கி சிகரெட்டை பிடிக்கிறாங்க, மதுபானத்தை குடிக்கிறோம், காரணம் அதை அடிமைப்படுத்துகிறது. தேவையில்லாமல் பசி இல்லைனாலும் சோறு சாப்பிட்றான், காரணம் அதை அடிமைப்படுத்துகிறது. பசி இல்லைனாலும்
டீ காஃபி எல்லாம் சோறு இதெல்லாம் சாப்பிட்ற நோய் காரணம் அது நோய் வந்தால் கூட அந்த டீ காஃபி வெள்ளைச்சீனி எல்லாம் எடுத்துக்கிறாங்க, சோறெல்லாம் சாப்பிட்றாங்க நோய் வந்தால் கூட. அந்த அளவுக்கு அதை அடிமைப்படுத்து. உயிரை விட அதுதான் மேலானது. எது அடிமைத்தனம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் உயிரையே அதற்கு பணயமாக வைக்கும், உயிரையே அதற்காக விலையாக கொடுப்பீர்கள். எனது உயிரை விட அதுதான் எனக்கு மேலானதாக தோன்றும். அதுதான் அடிமைத்தனம்.